சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எல்லா முடிவும் எடுக்கறாளாம். இப்படியே பண்ணானா பிரச்சனை பெருசாகி அவளை தூக்கி போட போறாங்க. அப்புறம் அவ கோச் நீங்க தான் வந்து நிப்பா. நீ அவளை பத்தி பெருமையா பேசுற, அவ தேவையில்லாம வாழ்க்கையை வீணாக்கிறா. கௌசல்யா, இவர் சொல்றது உண்மைதான் கௌசல்யா. ராஜேஸ்வரி அம்மாவை கட்டாயப்படுத்தி பொறுப்பை கேட்டு வாங்கும் போதே நான் அம்மா கிட்ட சொன்னேன். வீட்ல இருக்க பிடிக்கல, போர் அடிக்குது, அதனால நான் ஆபீஸ் வரேன்னு போய் ஏதாவது தெரிஞ்ச வேலைய பாத்துட்டு இருந்திருக்கலாம். ஆனா அந்த அம்மா இடத்துக்கு ஆசைப்படுறது தப்பு தானே? அவ விவரம் தெரியாம பண்றா, நாம தான் அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். கண்ண சொன்ன மாதிரி கிடைச்ச நல்ல வாழ்க்கை அவளே கெடுத்துக்க கூடாதுல்ல. ஏய், என்னடி நான் பேசிட்டே இருக்கேன், நீ சண்டைக்காரி மாதிரி எங்கேயோ பாத்துட்டு இருக்க? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சௌந்தர்யா ஒரு கோடீஸ்வரி, நீயும் லட்சாதிபதி. உங்க ரெண்டு பேருக்குள்ள நீங்க என்ன வேணாலும் பேசிக்கலாம். உங்களுக்கு புத்தி சொல்ல எனக்கெல்லாம் தகுதி இல்லம்மா. ஏய், என்னடி நான் என்னமோ வசதியா இருக்கிற மாதிரி பொறாமையில பேசுற? ஆமா, உன் புருஷன் தான் லட்ச லட்சமா சம்பாதிப்பாரு. நீ நகை நட்டு வீடு வாங்கி செட்டில் ஆயிட்டே இருப்ப. இதோ என் புருஷன் இருக்காரு, இன்னும் அந்த மளிகை கடையை பிடிச்சு அழுதுகிட்டே இருக்காரு. இத பாரு கௌசல்யா, ஜெயிலுக்கு போற அளவுக்கு தப்பு பண்ணி என்னால சம்பாதிக்க முடியாது. அரை வயிறு சோறு சாப்பிட்டாலும் நேர்மையா உழைச்சு சாப்பிடணும், அதான் எனக்கு பிடிக்கும். எதுக்குங்க இப்ப வீணா பேசுறீங்க? சௌந்தர்யா ஒரு விதத்துல அதிர்ஷ்டசாலினா, இதோ இவ ஒரு சைட் திறமசாலி. நான் தான் ஒண்ணும் தெரியாத கூமட்டியா இருந்துட்டேன் இந்த வீட்ல. என்னடி ரெண்டு பேரும் குத்தி காட்டி பேசிட்டு இருக்கீங்களா? என் புருஷன் அந்த அளவுக்கு மோசமானவர் கிடையாது. ஏதோ என் கெட்ட நேரம் நடக்க கூடாதது நடந்து போச்சு. கெட்ட நேரத்துல கூட உனக்கு நல்லதா தானே நடந்திருக்கு. எனக்கு நல்ல நேரத்துல கூட ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. கூட பிறந்தவங்களாலையும் எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏய், நீ என்கிட்ட என்ன கேட்ட? அப்படி நான் என்ன உனக்கு செய்யல? ஏன் இப்படி கோவப்படுற என்கிட்ட? மாமா ராஜேஸ்வரி அம்மா கம்பெனில வேலை செய்யும் போது இவருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுந்தான்னு சொன்னேன். அது முடியாதுன்னு சொன்னதும் இல்லாம மாமா அந்த கம்பெனில வேலை செஞ்சதே மறைச்சவ தானே நீ. குறையா பார்த்தா எல்லாமே குறையாதான் தெரியும் கௌசல்யா. அன்னைக்கு என் சூழ்நிலை அப்படி, அதனால மறைச்சேன். எத்தனை சூழ்நிலையில என்னென்ன மறைச்சீங்களோ யாருக்கு தெரியும். ஆனா ஒண்ணுப்பா, மத்தவங்கள கூட நம்பிடலாம், கூட பிறந்தவங்கள நம்ப கூடாதுன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உன்கிட்ட போய் பேச வந்த பாரு, என்ன சொல்லணும்? பாருங்க எப்படி பேசிட்டு போறான்னு பாருங்க. இவங்க முன்னாடி நம்மளும் வாழ்ந்து காட்டணும். சாப்பிட தானே வந்தீங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் வாங்க. சூர்யா சொன்னதை விட குறைவா கோட் பண்ணியா? உனக்கு என்ன 2 நாள்லயே பிசினஸ்ல அவனை விட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சா? நீ ஜெயிச்சிட்ட தோத்துட்டேன்னு சொல்றதுக்கு இது ஒன்றும் காம்படிஷன் கிடையாதுமா, நம்ம ஃபேமிலி பிசினஸ். சௌந்தர்யா, நீ இன்னும் சாப்பிடலையாமே? பாண்டி சொன்னா. நான் சாப்பிடாதது வீட்ல வேலை செய்யறவங்க சொல்லிதான் உங்களுக்கு தெரியுது. வைஃப் மேல ரொம்ப அக்கறை உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். பாரு, உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன், பாண்டிய வீட்டு வேலைக்காரனா யாரும் பாக்குறதே இல்லன்னு. அவனே இந்த குடும்பத்துல ஒருத்தனா தான் பாக்குறோம். ஓ, எங்க இருந்தோ வந்த ஒரு ஆள குடும்பத்துல ஒருத்தனா பாப்பீங்க. ஆனா வீட்டுக்கு வந்த மருமகளை குடும்பத்துல ஒருத்தையா பார்க்க மாட்டீங்க, வேறையாதான் பாப்பீங்க. இது என்ன குடும்பமோ? ஏய், சாப்பிடலையான்னு தானே கேட்டேன், அது ஒரு குத்தமா? அதுக்கே இப்படி எல்லாம் பேசுற? நான்லாம் ஒண்ணும் பேசலங்க, நீங்க தான் என்ன பேச வைக்கிறீங்க. சரி விடு, சாப்பிட்டு வந்து படுவா. சாப்பிட்டு வந்து படுத்தா மட்டும் நிம்மதியா தூங்க முடியுமா? இல்ல தூக்கம் தான் வந்துருமா? ஏய், இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி கோவப்படுற?
என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சுக்கிட்டே இப்படி தெரியாத மாதிரி கேட்டா எனக்கு இன்னும் கோவம் அதிகமா தான் ஆகும். இங்க பாரு, உன் கோவத்துல கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது. எப்படி இருந்தாலும் டெண்டர் நம்ம கம்பெனிக்கு தானே வந்திருக்கு. அத நினைச்சு நீ சந்தோஷம் தான் படணும். நம்ம கம்பெனிலாம் சொல்லாதீங்க, அது உங்க கம்பெனி. இனிமே நான் அங்க போறதா எனக்கு ஐடியாவே இல்ல. என்ன சொல்ற? நான் தான் உட்காருவேன், நான் தான் எல்லாம் பாப்பேன்னு சொன்னேன். இப்ப ஐடியாவே இல்லைன்னு சொல்ற? ஆமா, நான் ஒண்ணு பண்ணா எனக்கு தெரியாம இன்னொன்னு நடந்தா அந்த இடத்துல உட்காந்து நான் என்ன பண்றது? இனிமே அந்த நிர்வாகமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். நான் என்ன முடிவெடுக்கணுமோ அதை நானே எடுத்துக்கிறேன். சரி, இங்க பாரு, நீ என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கோ. போய் சாப்பிட்டு வந்து படு, இல்ல பட்னியா தான் படுப்பேன்னா அதுலயே எனக்கு பிரச்சனை இல்ல. சௌந்தர்யா, சொன்னது காதுல விழுந்துதா இல்லையா? நீ இப்ப எழுந்து சாப்பிட போலேனா நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துடுவேன். தாராளமா லைட் ஆஃப் பண்ணிட்டு படுக்கலாம். நீங்க என்ன ஆஃப் பண்றது? நானே ஆஃப் பண்றேன். அம்மா அம்மா, ஒன்லி 2 minutes மா, ஃபில்டர் காஃபி ரெடி ஆயிடும். என்னம்மா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, அப்பா வரலையா என்ன? இது பாரு, உன்னோட கேள்விக்குலாம் நான் அப்புறம் பதில் சொல்றேன். நீ முதல்ல ஏன் கேள்விக்கு பதில் சொல்லு. அம்மா என்ன கேள்வினாலும் கேளுங்கம்மா, சும்மா டான் 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 இந்த பாண்டி பதில் சொல்வான். நீ டான் டான் டான்லாம் ஆன்சர் சொல்ல வேண்டாம். கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. சரிம்மா, கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. ஆனா நீங்க இன்னும் கேள்வியே கேட்கலையே. சௌந்தர்யாவும் சூர்யாவும் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டாங்களா? இதுக்குதான் இவ்வளவு பில்டப்பா? இல்லம்மா, சௌந்தர்யம்மா இன்னும் மேல இருந்து கீழே வரவே இல்ல. மணி ஆச்சே, ஏன் இன்னும் அவங்க ஆபீஸ்க்கு கிளம்பல? சித்தி, சௌந்தர்யா ரூம்ல ரெடி ஆயிட்டு இருப்பா சித்தி, இப்ப வந்துருவா. அம்மா, அன்னைக்கு மாதிரியே அவங்க 2 பேரும் நாங்க உடனே போகணும்னு சொல்லி அப்பாக்கு வச்சிருந்த இட்லி தோசையை பிடிங்கி தின்னாங்கல்ல, இன்னைக்கு அத மாதிரி எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு தான் இன்னைக்கு வெள்ளனே எந்திரிச்சு எல்லாருக்கும் டிஃபன் செஞ்சுட்டு நான் இப்பதான் வரேன். டேய், மெதுவா பேசுடா, சௌந்தர்யா காதுல விழ போகுது. அப்புறம் அவ்வளவுதான், வேற வினையே வேண்டாம். ஓ ஆமாமா, சௌந்தர்யா வரல, சூர்யா கம்மிங். சௌந்தர்யா எங்கடா? நீ மட்டும் வர, அவ இன்னும் ரெடி ஆகலையா? ரெடி ஆகலாமா? ரூம்ல தான் இன்னும் அவ இருக்கா. என்னது, இன்னும் ரெடி ஆகலையா? ஏண்டா, ஆபீஸ்க்கு டைம் ஆகல? இல்ல சௌந்தர்யாக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா.